பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இனிமே புதிய தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள நடிகர் ரவிமோகன் அவர்கள் எமோஷனலா இப்ப ரீசெண்டா கலந்த ஈவென்ட்ல பேசியிருக்காரு. ஆர்த்திய லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்ட ரவிமோகன் அவரை பிரிவதா ஒரு சில வருஷம் முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கெனிஷாவோட நெருக்கமா இருந்தாரு. ஆனா அந்த உறவும் பாதியிலே முடிஞ்சா தெரிய வந்திருக்குது. சமீபத்துல தான் வீட்டு பணியாட்களை ரவிமோகன் வீட்டில் அடைச்சி வச்சிருக்கதா சொல்லி ஒரு பரபரப்பு செய்தி வெளிவந்துச்சு. இப்படி கிசுகிசுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லாம தான் ரவிமோகன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. ஆர்த்தியை திருமணம் பண்ணிக்கிட்ட ரவிமோகன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அந்த அறிவிப்புல எதிர்கால நலனை கருத்துல வச்சுக்கிட்டு நான் ஆர்த்திக்கிட்ட பிரிகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பல விஷயங்களை ஆர்த்தி தரப்பு செஞ்சாலும் அவங்க விட்டு பிரியறதுல ரவி உறுதியா இருந்தாரு. இதனால அவங்க வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் 2 பேருமே சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆர்த்தியை பிரிஞ்சக்கூடிய ரவி பிரபலமான பின்னணி பாடகர் இருக்கக்கூடிய கெனிஷாவோட நெருக்கமா இருந்தாரு. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. ரவியோட தயாரிப்பு நிறுவனம் தொடக்க விழால கூட எல்லா வேலைகளையும் கெனிஷா முன்னாடி இருந்து பார்த்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனா இப்போ அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுல்ல, அதுவும் பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. கடந்த மாதம் கெனிஷா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ரவியோட குடும்பத்தை தான் கெடுக்கல, அவர்கிட்ட இருந்து விலகுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவிமோகனும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கண்ணீர் விட்டு கதறியபடி பல விஷயங்களை பேசியிருந்தாரு. தனக்கு ஆர்த்தி தரப்புல பில்லி சுனியம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பகீர் கிளப்பினாரு. கெனிஷாவை சோசியல் மீடியாக்களை தொடர்ந்து ஆர்த்தி அப்புறம் அவங்க தரப்பை சேர்ந்தவங்க மோசமா விமர்சிக்கிறதால அவங்க ரவி கிட்ட இருந்து பிரியறதுக்காக முடிவெடுத்துக்கிறதாவும் இன்னொரு கருத்துலேயே வந்துட்டு இருக்கு. கெனிஷாவும் இப்ப சென்னையில இல்லையா. ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் அமைதியை தேடி கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல இன்னொரு சர்ச்சையும் கிளம்பியிருக்குது. அதாவது அவங்க வீட்டுல 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 10 லட்சம் ரூபாய் மதிப்பிற்குரிய வைரல் நெக்லஸை திருட்டதா சொல்லி தான் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்ணையும் ஒரு சிறுவனையும் ரவிமோகன் வீட்டில் சிறைபிடிச்சு வச்சிருந்திருக்காரு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை சேர்ந்தவங்க விசாரணை நடத்தி அவங்க 2 பேரையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்படி ரவிமோகன் பர்சனல் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நிகழ்ச்சி ஒன்றில் பேசின ரவிமோகன், எனக்கு இந்த வருஷம் 46 வயசு ஆக போகுது. அதுல 23 வருஷங்கள் சினிமால இருந்திருக்கேன். இத்தனை வருஷங்கள் நான் செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் உங்களை காயப்படுத்திருக்கலாம். பர்சனல் வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதலா எமோஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க என்கிட்ட நீ எதை வேணாலும் சொல்லு, ஒத்துக்கிறோம், சினிமாவில் இருக்க மாட்டேன்னு சொல்லாத அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதை வேதவாக்கா எடுத்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். சினிமாவுக்கும் உங்களுக்கும் என்னை விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கும் எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். மீண்டும் வந்துகிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பல பேர் இப்ப மென்டல் ஹெல்த் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். என் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போகுது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இவரோட இந்த ஒரு ஸ்பீச் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.